யூஸ் பண்ணக்கூடாது. அவனும் பையன் தான், புரியுதா? டேரெக்டாக இந்த இடத்துல ட்ரிபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்கவே கூடாது. இந்த பெரிய பசங்களாம் நல்லா கவனிச்சுங்க, இதை யூஸ் பண்ணவே கூடாது. நிறைய இடத்துல சொல்லிட்டேன், இப்படி எல்போ கொடுத்து யூஸ் பண்ணாது. அதே மாதிரி பால் இப்படி கையில் வச்சுருக்கான் அப்படின்னா ஏன் டேப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, யாரும் அவன் சந்துரு வந்துட்டானா வேணாம் அனுப்பிச்சு விட சொல்லு. பால் இப்படி கையில் வச்சுருக்கான்னு வச்சுக்கவே, இங்கே இப்படி இழுத்துடக்கூடாது. அவன் எப்போ இந்த பால் உங்ககிட்ட வரணும் அப்படின்னா பாலை இப்படி இப்போ டேப் பண்ண எவ்வளோ, அவன் டேப் பண்ணும்போது பால் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடணும். அதுக்கு தான் டேப் பண்ண சொல்கிறோம், புரியுதா? பால் கையிலே வச்சுருந்தா கேம் இருக்காது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இங்கேயே வச்சுருக்கும் போது என்ன பண்ணுறான், நீ எப்பயுமே வச்சுருக்க இந்த கையோட சேர்த்து சில நேரத்தில் அப்படி அவனும் என்ன பண்ணுவான், விட மாட்டான், நீ விடாது. அவனும் என்ன பண்ணுவான், விட மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், எல்போ லாக் ஆகும், அவனை இழுத்து போகிற மாதிரி இருக்கும். சார் என்னை கொடுத்துறான் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது ஜென்யூனான ஒன்றுனா அப்படி கையில் வரும்போது டேப் பண்ணும்போது மேக்ஸிமம் எடுக்க பாருங்க, புரியுதா? சரி, ரெண்டாவது மேன் கவரிங் பார்க்கும்போது மேன் கவர் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோ, இப்படி கவர் பண்ணக்கூடாது, இப்படி கவர் பண்ணக்கூடாது, இந்த 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 ஷேப் வரவே கூடாது. அப்போ மேன் கவர் பண்ணும்போது இப்படி தான் வரணும், புரியுதா? அதே மாதிரி மேன் கவர் பண்ணும்போது இன்னொரு இது விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பண்ணுறது இந்த இப்படி வர்றது, இப்படி மேனை கவர் பண்ணி போகவே கூடாது. அவனை போய் அவனை என்ன பண்ணுறது, இப்படியே லைன் அவுட் பண்ணுறது, ஓகே? இது பண்ணவே கூடாது. அப்போ மேனை அவன் பாடியோட சேர்த்து உன்னோட அப்படியே அணைச்சி இப்படியே தள்ளக்கூடாது, இது பண்ணவே கூடாது, ஓகே? ரெண்டாவது, அவனை ஜென்யூனாக பாலை வெளியே வாங்கிப்பார், எல்போ பண்ணாத, கையை கொண்டு வந்து இப்படி வச்சுக்காத, உன் பாடி அவன் பாடியில் டச் பண்ணவே கூடாது, ஓகேயா? அதே மாதிரி காலை வச்சு வைப்பான். இந்த காலை கொடுத்துட்டு பாலை வாங்கிட்டு இப்படி காலை எடுக்கக்கூடாது. இதுவும் பசங்க பண்ணுறீங்க, எப்போ 17 மேலே அதை பார்த்துட்டே பல தடவை சொல்லிட்டேன், இனிமேல் பண்ணவே கூடாது. பாலை டேப் பண்ணும்போது நானும் கவனிச்சிட்டே இருக்கேன், பாலை டேப் பண்ணும்போது அந்த காலை உள்ளே விட்டுறீங்க, அவன் கீழே விழுந்தாலும் பாலை டேப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இது பர்பஸாக பண்ணுற மாதிரியே இருக்கு, அப்படியும் பண்ணக்கூடாது, ஓகேயா? இன்ஜுரிஸ் பண்ணாமல் நீட்டாக கேமை ஜென்யூனாக விளாண்டு ஜெயிச்சு பழகணும். எந்த நேஷனல்ஸ்க்கே போனாலும் நல்லா விளாட்றாங்க தமிழ்நாடு டீம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுத்து பழகணும், ஓகேயா? அதான் பாடி எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது, ஹேண்ட் டச்சே ஆகக்கூடாது, ஓகேயா? இந்த நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த நம்மளுக்கு நம்ம செக்ரட்டரி பூஞ்சோலி சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேங்க்ஸ் சொல்லி கிளாப் பண்ணிக்கிங்க எல்லாரும். ஏன்னா அவர் எனக்கு வந்து இந்த இதை நம்ம வேணாம்னு சொல்லிட்டாருன்னா இந்த இதை நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கிறது நம்ம கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ நம்ம எல்லா பாடியில் இருக்கிற செக்ரட்டரியோட நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளான நம்மளுக்கு செக்ரட்டரி நம்மளுக்கு. அதனால் எதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள், அடுத்த க்ரோத்துக்கு என்ன பண்ணாலும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி அது வரல, அவங்க மேம் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க, அவங்க அங்கே திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா பிள்ளைங்க இதோட இருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த டீமை அண்டர் 11 கேட்டகரியாக ஃபஸ்ட்டு விளாட்றதுக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்க்க வரீங்க. இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கீங்களா, ஓ கேமு தானா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலை டேப் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, இந்த புதுசாக வந்திருக்கவங்களாம் ஒரு கோச் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு கோச்சு, கண்டினியூஸாக தொடர்ந்து மேட்ச் அட்டன் பண்ணிகிட்டே இருந்த பசங்களுக்கு இன்னொருத்தவங்க, புரியுதா? இப்போ இந்த டெமோ மேட்ச் பார்த்து முடித்தோடனே ஒரு டெமோ சும்மா ஒரு 10 மினிட்ஸ் தான், அதிகபட்சம் ஒரே ஒரு செட்டு தான், 5 நிமிஷம் 2 5 நிமிஷம் முடித்தோடனே உங்களுக்கு அடுத்தடுத்து டேப் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரிவர்ஸ்லேயே பேக் ரிவர்ஸ்லேயே பாலை வரணும், நீங்கள் ரிவர்ஸ்லேயே வரணும், பாலும் ரிவர்ஸ்லேயே வரணும். ரிவர்ஸ்லேயே வந்து அவன் மேன் வரும்போது நீ ரிவர்ஸ்லேயே திரும்பணும். நீ அதனால தான் ரிவர்ஸில் போய் பழகணும். சிங்கிள் லெக்கில் காலை தூக்கணுன்னே ஒரு காலை தூக்கி அடிச்சு ஷார்ட் போட்டு பழகணும். காலை எல்லா விதத்துலேயும் நீங்கள் போட்டு இழுக்கணும், பின்னாடி இழுக்கணும், எக்ஸ் டைப்பில் போகணும், யூ பெண்ட் வரணும், எல்லா சைஸ்லையுமே வரணும், ஓகேயா? இப்போ அது எல்லாமே இங்கே கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் இங்கேருந்து நாளைக்கு வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் நாளைக்கு போகும்போது ஓகே நான் இங்கே வந்தேன், இதை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நாச்சும் நீங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகணும், ஓகேயா? அதை இன்னைக்கு ஒரு 3 hours லேட் ஆகிடுச்சு, அதை நம்ம ஃபுல் பை பண்ணிடுவோம். ஓகே, ரெடியா? நம்ம வந்து எந்த கேட்டகரி ரெடியாக இருக்காங்க? 1 2 3 4 5 6 இந்த டீம் ரெடி ஆகிக்கிங்க, இந்த 2 டீம் ரெடி ஆகிக்கிங்க. போய் நீங்கள் ஸ்கேட்ஸ் போட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, இப்படி உட்காந்துக்குங்களா, இங்கே வாங்க, அப்படியே இந்த சைடு வாங்க, பேனர் ஒட்டி இந்த சைடு கீழே